ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பும் திருப்பதியில் விஐபிக்கள் மீதான கவனத்தை வளர்ப்பதன் மூலம் சாமானிய பக்தர்களை புறக்கணிக்கும் போக்கு தொடர்கிறது என்று திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார். வைகுண்ட துவாரா தரிசன டோக்கன் விநியோகத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்து நடந்த பைராக்கிப்பட்டா என்ற இடத்திற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பவன் கல்யாண், சாமானிய மக்களின் நடைமுறைகளை கையாளுவதற்கான வழிமுறை இது இல்லை. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதன் விஐபிக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அணுகுமுறையை கைவிட்டுவிட்டு சாமானிய பக்தர்கள் மீதான கவனம் செலுத்த வேண்டும். இதனை தேவஸ்தானத்தின் தலைவருக்கு நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் டோக்கன் விநியோகத்தின் போது SOP எனப்படும் நிலையான இயக்க விதிகளை கடைபிடிக்காதது மற்றும் மக்கள் இடைவெளி இல்லாமல் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்து துணை முதல்வர் பவன் கல்யாண் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்.